நம்ம புதுசா ரெனோவேட் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, இது பண்ணதுக்கு அப்புறம் இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் கிண்டி பார்க் வந்திருக்கோம். உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் உள்ள வந்து பாருங்க, சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு 60 ரூபா தான் டிக்கெட். ஸோ என்ட்ரன்ஸே பிரமாண்டமா இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங். உள்ள என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் சின்ன வயசுல எங்க ஃபுல்லா அனிமல்ஸா இருக்கும். இப்போ அந்த அனிமல்ஸ் எல்லாம் வண்டலூர் ஜூக்கு மாத்திட்டாங்க. அதுக்கு அவ்வளோதான். இது ஃபுல்லா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன்னாலே இங்க தானே கூப்பிட்டு வருவாங்க. மெடிக்கல் ரூம், ஃபீடிங் ரூம்லாம் இருக்கு. தனியா அதுக்குன்னு வச்சிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் இங்க முன்னாடியே இருக்கும். இப்போ பாப்போம் இன்னும் உள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மான்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்குக்கு வெளியிலே சுத்தம். என்னம்மா பார்த்துருக்கியா? இல்ல, நான் பார்த்ததில்ல. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்ம சம்டைம்ஸ் நம்ம கார் பார்க் கிட்ட எல்லாம் பார்த்திருக்கேன். அதுவும் ரோட்ல வரும்னு சொல்லுவாங்க. புலிமான் நல்லா அழகா இருக்கு. இது ஃபுல்லாவே ஸ்பான்சர் பிர்லா பெயிண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா, இங்க ஒரு ஒரு அனிமல்ஸும் ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு எடுத்திருப்பாங்க. இந்த இடத்த ரெடி பண்றதுக்கு. ஓ ஓகே. இந்த மூங்கில் மரம்லாம் இங்க பல வருஷமா இருக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் வெட்டாம இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டு இங்க ஒரு ஈவினிங்கா வந்தா அந்த கிளைமேட்டும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாக் வியூ போன மாதிரி இருக்கும். வெறும் வயிற்றுல நானும் இங்க நடந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் நல்லா இருக்கு. ஃபுல்லா ட்ரீஸ் இருக்குல்ல, ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் பாக்குறது எனக்கு ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள வர மாதிரி இருக்கு. ஆமா, அந்த கேஜ் எல்லாம் போட்டு பயங்கரமா வச்சிருக்காங்கல்ல. ஆனா உள்ள ஏதாவது இருக்கா தான் தெரியல. இதுவும் பாருங்க, ஸ்பான்சர்ட் பை பிர்லா பெயிண்ட். உள்ள பறவைகள் இருக்கு. ஓ ஆமா, அந்த சைடு போய் பார்த்தா தெரியும். உள்ள இருக்கிற பெரிய நாரை ஒண்ணு. இந்த நெட்டு தான் பெருசா இருக்கு. உள்ள வெயிலுக்கு எல்லா பேர்டும் ட்ரை ஆயிடுச்சுங்கன்னு நினைக்கிறேன். நிழல பார்த்து உக்காந்துருச்சுங்க. ஸ்னேக் பார்க் பக்கத்துலயே இங்கேயும் சில்ட்ரன்ஸ் பார்க்லயும் வச்சிருக்காங்க ஸ்னேக்ஸ் எல்லாம். நல்ல பாம்பு அதான் கோப்ரா. என்னம்மா, பாம்பு சைஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நல்லா பெருசா இருக்கு. தண்ணியில இருக்கிறதுனால பழப்பழம் இருக்கு. இவர் ஸ்கின் லைட்டா பீல் ஆயிருக்கு. உடம்புதான் பெருசா இருக்கு. மூவ் ஆகுறாரு. அது இந்த ஒரு ஸ்னேக் தான் அந்த கங்கு வெளில வருது. அது ஸ்கின் பீல் ஆயிருக்கு பாரு ஸ்ரீ. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. பயங்கரமான குட்டா, பயங்கரமான குட்டாவியா இருக்கு. ரெண்டு மானோட கொம்ப பார்த்தல ஆத்தி, ரெண்டுமே செம்ம ஷார்ப்பா இருக்கு. வளைவு வளைவா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இல்லாம. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அவ்வளவுதான், ஒருத்தர் குத்திக்காம சண்டை போடுறாங்க. கலர் பாத்தியாச்சு, ஒன்னு ஃபுல் ஒயிட், ஒன்னு பிளாக் பிரவுன் ஒயிட். அவ்வளவுதான். ஒரு முடிவுக்கு வாங்க. மாட்டிக்கிச்சு.
தெரியுதாம்மா? ஒயிட் தான் ஆமா, ஆமா. ஆரஞ்சு பண்ணுது. இது பிளாக் மல்லு கட்டுது. வாழெல்லாம் புடைச்சிட்டு நிக்குது. தெரியுதா? என்னடி பண்றாங்க குட்டி குட்டி? சுத்தி சுத்தி சண்டை போடுறாங்கப்பா, நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஆடுடி இது. டீர் தான். டீர் ஆடா. ஆடு நல்லா இருக்கு. பார்க்கிங் டியரா இது? எங்க? குலைக்குமோ? என்னம்மா அந்த அளவுக்கா வெயில் அடிக்குது? கொடையெல்லாம் பிடிச்சி நடந்துட்டு வர. வெயில் கொலை காட்டுது. கூலர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல வேளை கார்ல கொடை இருந்தது. மக்களே, கிரீன்ஸ் இருக்கும் பாத்துக்கலாம்னு வராதீங்க. நிஜமாலே வாட்டர் பாட்டில் நிறைய எடுத்துட்டு வாங்க. கொடை எடுத்துட்டு வாங்க. சன்கிளாஸ் மெயினா எடுத்துட்டு வாங்க. ஆமா, முக்கியமா மழை பெய்யும் போது வந்துருங்க, இன்னுமே ஈஸி. அம்பார் டியர் எல்லாம் உட்காந்துருக்குதுங்க, ஒன்றும் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குதுங்க. டைகர். அந்த குதிரை இருக்கு. கிட்ஸ் பிளே ஏரியா எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இங்க பெருசா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, மீதி இடத்த நீங்க சுத்தி காட்டிட்டு இங்கே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. நான் நீ என்ன பண்ண போற? வரேன். ஊஞ்சல் ஆட போறியா? ஆமா. ஏம்மா அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு. என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, ஏறி பாரு. ஸ்கூல் குட்டீஸ் எக்ஸ்கர்ஷனாலே இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து இங்கே ரவுண்டாக அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் இடம் வச்சிருக்கிறாங்க நல்லா. ஏம்மா ஆடினது போதும், வா பார்க்க இன்னும் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணும். நான் தான் உங்களை ரவுண்ட் அடிச்சு. கோல்டன் ஜேக்காலாம் இருக்கு இது. உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வராருன்னு நினைக்கிறேன். இவர் ஒருத்தருக்கு 2 கேஜா? ஆமாம், நல்லா ஆக்டிவா இருக்காரு. ஃபர்ஸ்ட்லாம் நிஜ யானையே இருக்கும், இப்போ பாருமா ஸ்டாச்சு தான் வச்சிருக்கிறாங்க. போட்டோ எடுக்கணும். நான் போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். எடுக்கிறேன் ஃபோட்டோ. ஆஸ்ட்ரிச் இருக்க போலயே. இதெல்லாம் இங்க எடுக்கிறதுலாம் நம்மளுக்கு பெருமை தான் இல்ல. இதெல்லாம் ஆப்பிரிக்கால தான் பார்க்க முடியும். அங்க இருந்து எடுத்து வந்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, நல்ல அழகு கலர் இருக்காங்க. வா செம பெருசு. வா உக்காந்தாலே நம்ம ஹைட்டுக்கு இருக்குது இது. நல்ல கலர். வேற கலர்ல இருக்காரு இவரு. இது வந்து லார்ஜஸ்ட் பேர்டு தெரியுமா? தெரியும் தெரியும். நம்ம ஃபாஸ்டா ஓடுவோம். அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு தலையில ஜடை விழுவுங்க, தலை வரலன்னா அந்த மாதிரி இதுக்கு ஜடை விழுந்து கிடக்கு. ஆமா, ஆளும் மண்டையும் கொண்டையும். வாத்தா என்ன வாத்து? மஸ்கவி. ஆமா, லவ் பேர்ட்ஸ் இது. ஆமா, நிறைய கலர் இருக்கு பாருங்க. ஆமா, లవ్ బర్డ్స్ అంట మా ఫ్రెండ్ దగ్గర ఉన్నాయి లవ్ బర్డ్స్. నాకు దింపదు ట్రైనింగ్ ఇవ్వాలి. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು మాట్లాడ బాబు దానికి ఫుల్ ట్రైనింగ్ ఉండాలి. అదిగో కాకాడ అదిగో బేబీ. ஆத்தி இந்த சறுக்கு மரத்துல ஏறி சறுக்கலாம் தான் ஆசையா வந்தா, ஆனா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, இது இருக்கதுல இதான் பெரிய சறுக்கு மரம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா கிண்டி பார்க் முடிஞ்சது. ஈகிள் மட்டும் தான் பாக்கி. நீங்க லாஸ்ட் கிளிப்பிங்ல அதை பாப்பீங்க.
ரொம்பவே நல்லா இருந்தது. சில பேர்ட்ஸ் எல்லாம் பாக்கச்சு மனசுக்கு நல்லா இருந்தது. ட்ரீஸ்க்கு நடுவுல எப்ப இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் தான். கொஞ்ச நேரம் பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் வேற இருந்தது. அதுல கொஞ்சம் விளையாடுனதும் ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. தொப்பையா நனைஞ்சிட்டோம். செம்ம என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்கிறது அப்பப்போ வந்துட்டு போங்க. ஒருத்தருக்கு 60 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோல பார்க்கலாம். பை.